வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். மார்க்கெட் 25,000 பாயிண்ட் ரீச் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு 1000 பாயிண்ட்டுக்கு பக்கமா கரெக்ஷன் ஆச்சு. மறுபடியும் லாஸ்ட் ஃப்ரைடே பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு மார்க்கெட் வந்து ரெக்கவர் பண்ணிருக்கு. இப்ப மார்க்கெட் வந்து காஸ்ட்லியான வேல்யூவேஷன்ல இருந்தாலுமே இன்னும் ஒரு சில கம்பெனிஸ் வந்து குவாலிட்டியான லாங் டேர்முக்கு சூட்டபுளான கம்பெனிஸா இருக்கு. அந்த கம்பெனிஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில கார்பரேட் ஆக்ஷன்ஸ், அதாவது டிமெர்ஜர்ஸ் இந்த மாதிரி நிறைய அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஒரு சில கம்பெனிஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டிமெர்ஜர் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிருக்கு. சோ இந்த மாதிரி கம்பெனில ஃபோக்கஸ் பண்ணாலும் நமக்கு ஃபியூச்சர்ல இன்னும் நல்ல ரிட்டர்ன் கொடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. மார்க்கெட் அப்சைடு போக போக இந்த மாதிரி நிறைய கார்பரேட் ஆக்ஷன் அனௌன்ஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ இப்ப கார்பரேட் ஆக்ஷன்ஸ் டிமெர்ஜர் வந்து கம்ப்ளீட்டான ஒரு 2 கம்பெனியை பத்தி டீடைலா பார்க்கலாம். அதே மாதிரி குடிசி டிமெர்ஜர் ஆக போற 2 கம்பெனியை பத்தி இந்த வீடியோல வந்து டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கம்ப்ளீட்டான கம்பெனிஸ்னு பாத்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸும் ஐசிஐசிஐ பேங்க்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில சப்சிடரி கம்பெனி வந்து டிமெர்ஜ் பண்ணியிருக்காங்க. ரிலையன்ஸ்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஜியோ பினான்சியல் சர்வீசஸ் வந்து டிமெர்ஜ் பண்ணியிருக்காங்க. ஐசிஐசிஐ பேங்க்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஐசிஐசிஐ லம்பார்டு பிளஸ் பாரத் ஆக்ஸ் இதை வந்து மெர்ஜ் பண்ணி ஒரு தனி கம்பெனியா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இனி வரப்போற குவார்டர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஐடிசில இருந்து ஐடிசி ஹோட்டல் டிமெர்ஜ் பண்ண போறாங்க. டாடா மோட்டார் கூடிய சீக்கிரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கமர்ஷியல் தனியாகவும் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் தனியாகவும் டிமெர்ஜ் பண்ண போறாங்க. இது எல்லாமே இந்த கம்பெனிகளை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு நிறைய சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப கம்ப்ளீட்டான கம்பெனின்னு பாத்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸுக்கும் இது பாசிட்டிவா தான் இருக்கு, ஜியோ பினான்சியல் சர்வீசஸ்க்கும் இது பாசிட்டிவா தான் இருக்கு. ஐசிஐசிஐ பேங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஐசிஐசிஐ லம்பார்டும் நல்லா ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. ஐசிஐசிஐ பேங்க்கும் இப்ப எக்ஸலண்டா பர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். இது வந்து லாங் டேர்முக்கு சூட்டபுளான ஸ்டாக்ஸ்ன்றதை வந்து நம்ம டீடைலா கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணிருக்கிறோம். இது வந்து டிமெர்ஜ் அனௌன்ஸ் பண்ணப்பே இந்த ஸ்டாக்கை பத்தி டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணா லாங் டேர்முக்கு இது வந்து ஒரு சூட்டபுளான ஸ்டாக். ஸோ 1:1 ரேஷியோல கொடுக்க போறாங்கிறத பத்தி எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணா 260 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து டிமெர்ஜ் பண்ணாலும் இந்த கம்பெனி வந்து கொஞ்சம் கரெக்ஷன் ஆச்சு. அந்த டைம்ல வந்து 180 இருந்து 210 வரைக்கும் கிடைச்சிச்சு அப்படின்னா இந்த கம்பெனியை பை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணா அதுக்கப்புறம் லெவல் பை லெவல், அதாவது 220, 210, 200 இந்த ரேஞ்சில் எப்படி பை பண்றதுங்கிறத பத்தி டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணா இப்போ வந்து ரிலையன்ஸும் சரி அதே மாதிரி ஜியோ பினான்சியல் சர்வீசஸும் நமக்கு நல்ல ரிட்டர்னை கொடுத்துருக்கு. இப்போ ஜியோ பினான்சியல் சர்வீசஸ் பாத்தீங்க அப்படின்னா 320க்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி ரிலையன்ஸும் அதோட பழைய ஹையா வந்து 3000க்கு மேல பிரேக் பண்ணிட்டு இப்ப வந்து 3000 லெவல்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஜியோ பினான்சியல் சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து இவங்க பிரிக்கிறப்ப இருந்த ப்ராப்ளம்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ப்ராப்பரான பிசினஸ் மாடல் இல்ல. ரிலையன்ஸ் குரூப்புக்கு கீழே இருக்கிறது தான் ஒரே அட்வான்டேஜஸ். ஹோல்டிங் கம்பெனிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்ஐஎல் இருக்கிறதுல இருந்து தான் இவங்க ப்ராஃபிட் எடுக்கிறாங்க. அதர் இன்கம்ஸ் எதுவுமே இல்ல அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸஸ் வந்துச்சு. இப்ப ரீசெண்ட் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா அவங்க கிளியரான பிசினஸ் ஐடியா எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பிளாக் ராக் ஏஎம்சி கூட ஒரு டைப் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி இன்னும் ஏஎம்சி பிசினஸ்ல வர போறாங்க. இன்சூரன்ஸ், ஈக்விட்டி புரோக்கர்ஸ், ரிலையன்ஸ் ரீட்டைல் புரோக்கர், செக்யூர்டு லோன், அன்செக்யூர்டு லோன் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க. இது எல்லாமே வந்து ஜியோ பினான்சியல் சர்வீசஸ் வந்து நெக்ஸ்ட் லெவல் எடுத்துட்டு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பஜாஜ் குரூப்புக்கு அப்புறம் இருக்கிற ஒரு பெரிய நான் பேங்கிங் பினான்ஸ் கம்பெனி அப்படின்னா அது ஜியோ பினான்சியல் சர்வீசஸ் தான் இப்போ இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து இவங்க மார்க்கெட்ல வந்து பஜாஜ் பினான்ஸுக்கு நல்ல டஃப் காம்படிஷன் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஐசிஐசிஐ பேங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து நல்ல கார்பரேட் ஆக்ஷன்ஸ் எல்லாமே கண்டினியூஸா எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப கூட ரீசெண்ட் டைம்ல ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் வந்து இது கூட மெர்ஜ் பண்ணாங்க. சப்சிடரி கம்பெனியா இருக்கிற ஐசிஐசிஐ லம்பார்டை வந்து தனியா இன்சூரன்ஸ், ஜெனரல் இன்சூரன்ஸ் தனியா வந்து பிரிச்சாங்க. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா பாரத் ஏஎக்ஸ்ஏ வந்து அது கூட மெர்ஜ் பண்ணி ஐசிஐசிஐ லம்பார்டு தனியா இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இதுவுமே இப்ப மார்க்கெட்ல நல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனியா. சோ ஐசிஐசியும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஐசிஐசிஐ லம்பார்டு ஜெனரல் இன்சூரன்ஸும் இப்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இப்ப பார்த்து இந்த 2 கம்பெனியுமே பாத்தீங்க அப்படின்னா டிமெர்ஜர் கம்ப்ளீட் ஆன கம்பெனியும் சரி அதுல இருந்து டிமெர்ஜ் ஆன கம்பெனியும் வந்து எக்ஸலண்டா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் இப்ப ஐடிசில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐடிசி ஹோட்டல் வந்து டிமெர்ஜ் பண்ண போறாங்க. ஐடிசி ஹோட்டலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ் டூரிசம் பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து டாடா குரூப்புக்கு அடுத்து இருக்கிற பெரிய குரூப்பா இருக்கிறாங்க. ஐடிசி வந்து இப்ப எக்ஸலண்டா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ரீசெண்டா வந்த பட்ஜெட்ல வந்து டொபாக்கோக்கு எந்த ஒரு டாக்ஸும் போடாதனால இப்ப ஐடிசி வந்து ஆல் டைம் ஹைல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஐடிசியை பொறுத்த வரைக்கும் இவங்களோட டிமெர்ஜர் வந்து அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து
500 லெவல்ல இருந்து இதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய கரெக்ஷனை பார்த்துச்சு. ஏன்னா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷேர் ஹோல்டருக்கு அந்த அளவுக்கு ஒரு விருப்பத்தை கொடுக்கல. அதனால பாத்தீங்க அப்படின்னா பேட்டோட செல்லிங் ப்ரெஷரும் இருந்துச்சு. ஸோ அதனால 400 லெவல் வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து ரீச் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா வந்து நல்லா பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. 500 இருந்தப்ப பாத்தீங்க அப்படின்னா 6 டிரில்லியன் மார்க்கெட் கேபிட்டலை வந்து ரீச் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கரெக்ஷன் ஆச்சு. ஸோ இப்ப மறுபடியும் வந்து பழைய லெவலுக்கு வந்து இப்ப இந்த கம்பெனி வந்து ரீச் ஆயிருக்கு. இப்ப 510 வரைக்கும் ஆல் டைம் ஹையை கிரியேட் பண்ணிட்டு இப்ப 500 கீழே இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஐடிசிஐ பொறுத்த வரைக்கும் இது டிமர்ஜர் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு 6 மாசத்துக்குள்ள இது கம்ப்ளீட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இவங்களுக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய பிசினஸ் இருக்கு. டோபாக்கோ பிசினஸ் இருக்கு. அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் பிசினஸ்ல வந்து இவங்களுக்கு ஏகப்பட்ட காம்படிஷன் இருக்கு. இவங்க வந்து ப்ராஃபிட்டை வந்து கண்டினியூஸா ரைஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அது இல்லாம ப்ராடக்ட் அப்கிரேட் பண்ண வேண்டியது இருக்கு. நிறைய நியூ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. நம்பர் ஆஃப் பிசினஸ் இருக்கிறது எல்லாமே இவங்களுக்கு வந்து காம்படிட்டிவா இருக்கு. பிசினஸ்னு பாத்தீங்க அப்படின்னா கன்சியூமர் குட்ஸ் இருக்கு, அப்பரல்ஸ் இருக்கு, எஜுகேஷன் இருக்கு, பேக்கேஜிங் இருக்கு, அக்ரி பிசினஸ் இருக்கு, பேப்பர் போர்டிங் அண்ட் ஸ்பெஷாலிட்டி இருக்கு, ஹோட்டல் பிசினஸ் இருக்கு, ஐடி பிசினஸ் இருக்கு, சிகரெட் இருக்கு. ஹோட்டல் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 40% வந்து ஐடிசியை ஹோல்ட் பண்றாங்க. ரிமைனிங் இருக்கிற 60% வந்து ஷேர் ஹோல்டருக்கு பிரிச்சு கொடுக்க போறாங்க. சோ இதனால பாத்தீங்க அப்படின்னா ஐடிசியும் பெனிஃபிட் ஆகும். அதே மாதிரி ஐடிசி ஹோட்டலும் வந்து பெனிஃபிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. டாடா மோட்டாரை பொறுத்த வரைக்கும் நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து டிவிஎஸ் ஷேர்ஸ் எல்லாம் டீலிஸ்ட் பண்ணிட்டு டாடா மோட்டார் ஷேர்ஸா மாறிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா டாடா மோட்டார் ஷேர் வந்து பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் தனியாகவும் கமர்ஷியல் வெஹிக்கிள் தனியாகவும் ஸ்பிளிட் பண்ண போறாங்க. இதுக்கு உண்டான ரேஷியோ எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. டாடா மோட்டாரை பொறுத்த வரைக்கும் 2 டைப் ஆஃப் ஷேர்ஸ் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டிவிஎஸ் ஷேர்ஸ் தனியா இருக்கு, ஆர்டினரி ஷேர்ஸ் இருக்கு. இதுக்கு ரெண்டுக்கும் ஓட்டிங் ரைட்ஸ் தான் மெயின் டிஃபரெண்டா இருக்கு. டாடா மோட்டார் டிவிஆர்ல 10 ஷேர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டாடா மோட்டார்ல 7 ஷேர் கொடுக்க போறாங்க. அதுக்கப்புறம் டாடா மோட்டாரை பொறுத்த வரைக்கும் இது 3 செக்டரா வந்து பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் தனியாகவும் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் தனியாகவும் பிரிக்கிறாங்க. அது இல்லாம இது வந்து ஒரு பினான்ஸ் கம்பெனி இருக்கு. அது டாடா மோட்டார் பினான்ஸ் கம்பெனி. இது வந்து டாடா கேபிட்டல் கூட மெர்ஜ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ இப்படி பிரியறப்ப டாடா மோட்டார் வந்து இன்னைக்கு கமர்ஷியலையும் பேசஞ்சர்லயும் நல்ல எக்ஸலண்டா பெர்ஃபார்ம் நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்ப டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் 1000 ரூபாய்க்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஷார்ட் டைம்ல ஒரு ரிட்டர்னை கொடுக்கலினாலும் இதெல்லாம் வந்து ஒரு லாங் ரன் 5 to 10 இயர்ஸ் நம்ம இந்த மாதிரி கம்பெனிஸ்ல ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸலண்டான ஒரு வெல்த்தை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 50% பாக்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 50% பார்த்துட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க பினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.